காட்டின் தலைவன் யார்? ஒரு காட்டில் விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அக்காட்டில் சிங்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. அக்காட்டிற்கு ராஜாவாக சிங்கம் இருந்தது. அது மிகவும் வயதாகி இருந்தது. வயதாகிய சிங்கம் மற்றொரு ராஜாவை தேர்வு செய்யலாம் என முடிவு செய்தது. அதை பற்றி ராணியிடம் பேசிக்கொண்டிருந்தது. காட்டின் தலைவனாகும் வயதில் 2 சிங்கங்கள் இருந்தன. அந்த 2 சிங்கங்களில் ஒருவரை தலைவராக்க முடிவு செய்தார் ராஜா. அதற்காக 2 சிங்கங்களையும் அழைத்து, உங்களில் தகுதியான ஒருவரை காட்டிற்கு தலைவனாக்குகிறேன் என பேசிக்கொண்டிருந்த பொழுது காட்டில் துப்பாக்கி குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டுள்ளது. அப்போது ஒரு சிங்கத்தை குகைக்குள் செல்லும்படி சொன்னார் ராஜா. மற்றொரு சிங்கத்திடம், நீ சென்று என்ன அங்கு நடக்கிறது என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வா என்றார் ராஜா. ராஜா கூறியபடி சிங்கமும் சத்தம் கேட்ட திசையை நோக்கி சென்று பார்த்துவிட்டு வந்தது. ராஜா அந்த சிங்கத்திடம், அங்கு என்ன சத்தம் என்று கேட்டார். அதற்கு அந்த சிங்கம், மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக துப்பாக்கியால் சுட்ட சத்தம் என்றது. எத்தனை மனிதர்கள் இருந்தார்கள் என்று ராஜா கேட்டார். இருங்கள் ராஜா, சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று மீண்டும் ஓடி சென்று பார்த்து வந்து 4 நபர்கள் இருக்கின்றனர் என கூறியது. மேலும் ராஜா எத்தனை பேரிடம் துப்பாக்கி இருந்தது என்று கேட்டார். மீண்டும் அந்த சிங்கம் ஓடி சென்று பார்த்துவிட்டு வந்து 4 பேரிடமும் துப்பாக்கி இருக்கிறது என்று கூறியது. அவர்கள் எதற்காக எந்த வழியாக காட்டிற்கு வந்தனர் என்பது தெரியுமா என்று கேட்டவுடன் அந்த சிங்கமோ மீண்டும் ஓடத் தொடங்கியது. பின்னர் களைத்ததும் போனது. திரும்பி வந்த சிங்கம், அவர்கள் ஆற்றின் வழியாக சிறு படகின் மூலம் விலங்குகளை வேட்டையாட கரை தாண்டி வந்துள்ளனர் என்று கூறி, இதற்கு மேல் என்னிடம் கேள்வி கேட்காதீர்கள் என்று களைப்பில் படுத்து கொண்டது. ராஜாவோ குகைக்குள் இருக்கும் மற்றொரு சிங்கத்தை அழைத்து வர சொன்னார். அந்த சிங்கத்திடம், காட்டின் அங்கு என்ன நடக்கிறது தெரிந்து வா என்று கூறினார். உடனே அந்த சிங்கமோ மறைந்து இருந்து அங்கு நடந்ததை கவனித்தது. பின்னர் இச்சமயத்தில் சிங்கம் வருவதற்கு சிறிது தாமதமாகியது. உடனே அங்கிருந்த சிங்கங்கள் ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்கினர். அதில் ஒரு சிங்கம், இவனை அம்மனிதர்கள் சுட்டுவிட்டார்களோ என்று கூறியது ஒரு சிங்கம். மற்றொரு சிங்கமோ, அவன் பயந்து கூட ஓடியிருக்கலாம் என்று கூறியது. ஆனால் சிங்கராணியோ, அவன் வருவது வரை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறியது. பின்னர் அச்சிங்கம் சிறிது நேரம் கழித்து ராஜாவிடம் வந்தது. அங்கு 4 வேட்டைக்காரர்கள் கையில் துப்பாக்கியுடன் சிறிய படகில் கரை தாண்டி ஆற்றின் வழியாக வந்துள்ளனர். அவர்கள் கிழக்கு திசை நோக்கி விலங்குகளை வேட்டையாட கையில் 4வரும் துப்பாக்கியுடன் சென்று கொண்டிருந்தனர். மேலும் நான் என் நண்பர்கள் 2 பேரை வைத்து வேட்டைக்காரர்களை துரத்திவிட்டேன் என்று கூறியது. இதனை கேட்டு அனைத்து சிங்கங்களும் வாயெடுத்து போயினர். இச்சிங்கத்தின் புத்தி கூர்மையை கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ராஜா இச்சிங்கத்தை காட்டின் புதிய ராஜாவாக நியமித்தார். Please subscribe and more learning fun videos.